வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: கடைசியாக ஆண்டவரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்மை பலப்படுத்துவார். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்ற விளம்பரம் போல் பல விளம்பரங்கள் சரீரத்தை பலப்படுத்த இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறது. எலும்புகள் உறுதியாக இருப்பதற்கு சத்துபானங்கள் அருந்த வேண்டும். ஏனெனில் சரீரம் பலத்தோடு இருந்தால்தான் உழைக்க முடியும். தியான பாகத்தில் பவுல் ஆன்மீக வாழ்விலும் பலப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவ வாழ்வு லேசானதொன்றுமல்ல, அது போராட்டங்கள் நிறைந்தது. கிறிஸ்தவ வாழ்வு ஓர் ஆன்மீக ஓட்டம். பலமின்றி ஓடுவது கடினம். எனவே பவுல் கடவுளின் வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படும்படி அழைப்பு கொடுக்கிறார். கடவுள் கிறிஸ்துவில் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டுள்ளார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னில் தானே நாம் பரிசுத்தமாய் வாழ இயலாது. நாம் பலவீனமானவர்கள், சோர்ந்து போகக்கூடியவர்கள். ஏனென்றால் இவ்வுலகம் பாவம் நிறைந்தது. பிசாசு நம்மை கடவுளிடமிருந்து பிரித்துவிட செயல்படுகிறான். தேவையற்ற கவலையில் நம்மை மனமடியச் செய்கிறான். இச்சூழலில் நாம் கடவுளின் பிள்ளைகளாய் வாழ கடவுளின் வல்லமையும் சத்துவமும் அவசியமாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தையினாலும் சாக்கிரமெந்துகளாலும் பலத்தை தருகிறார். நாம் கடவுளுக்கு காத்திருப்பது அவசியம். கடவுளின் வார்த்தையை கவனமாக கேட்டு அவ்வசனத்தை என் வாழ்வுக்குரியதாக விசுவசித்து என் வாழ்வோடு இணைத்து கொள்ளும் பொழுது ஆன்மீக வாழ்வில் பலப்படுகிறோம். சாக்கிரமெந்தில் ஆண்டவர் இயேசுவின் மெய்யான சரீரமும் இரத்தமும் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் பெற்று கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று ஏசையா குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு காத்திருப்போம், புது பலன் பெற்று தைரியத்துடன் ஓடுவோம். கடவுள் நம்முடன் இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் பலனாகிய கடவுளே, நாங்கள் தொடர்ந்து உமது வார்த்தையினால் சத்துவத்தையும் பலத்தையும் பெற்று வாழ கிருபை செய்தருளும். இயேசுவில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எதில் ஆண்டவர் இயேசுவின் மெய்யான சரீரமும் இரத்தமும் நம்மை பலப்படுத்துகிறது? எதில் ஆண்டவர் இயேசுவின் மெய்யான சரீரமும் இரத்தமும் நம்மை பலப்படுத்துகிறது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.